வாய்ஸ் கிளியர் சார். தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், வந்தனம், வெல்கம். நண்பர்களே, இந்த நாள் மாலை நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் செமினாரை போல பல மொழி, பல இனத்தை, பல இடத்தை சேர்ந்த நபர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த நேரத்துல ஒரு உற்சவமாக கொண்டாடி கொண்டிருக்கிற நேரமாக இது காணப்படுது. இந்த எல்லா நபர்களையும், எல்லா மொழியினரையும், எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கும் ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ். பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் ஸ்பீட் கேஷ் என்ற ஒரு அற்புதமான மந்திர சொல் நம்ம எல்லாரையும் ஒன்றாக இணைத்திருக்கிறது. அதனால வந்திருக்கிற உங்க எல்லாரையும் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, முழுமையாக உங்கள் கவனத்தை இங்கே நீங்கள் செலுத்தும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, கேட்காதீங்க, கவனியுங்க, பார்க்காதீங்க, உற்று நோக்குங்க. இங்க என்ன சொல்லப்படுகிறது, இங்க என்ன காட்டப்படுகிறது என்பதை நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா இந்த தருணம் அடுத்து வருகிற ஒரு 20-25 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகும் ஒரு அற்புதமான நேரமாக அமையும். ஆம் நண்பர்களே, உங்க போனை எடுத்து கொஞ்சம் ஹரிசாண்டலா வைத்துக் கொள்ளுங்க. இதை முழுமையாக தெரியறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ்னா என்ன என்று சொல்றதுக்கு முன்னால ஒரு அன்பு தாய் மதர் தெரேசா, அன்னை தெரேசா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெபிக்கிற உதடுகளை விட உதவும் கரங்கள் மிகவும் வலிமையானவைகள். ஜெபிக்கிற உதடுகளை தவிர உதவும் கரங்கள் மிகவும் சிறந்தவைகள் என்று அன்னை தெரேசா சொன்னாங்க. அவங்க சொன்னதின் ஒரு முழுமையை நமக்கு எடுத்துக்காட்ட, புரிய வைப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ். ஸோ இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷுக்கு உங்களை வரவேற்கிறோம். நண்பர்களே, முகம் தெரிந்த ஒருவருக்கு நீங்கள் செய்ய போகிற உதவி முகம் தெரியாத அநேக நபரிலிருந்து பல மடங்கு உதவியாக கிடைத்து உங்களை ஒரு அற்புதமான இடத்துக்கு கொண்டு செல்ல போகிறது. ஆம் நண்பர்களே, இந்த உலகத்துல பல கோடிகளை முதலீடு செய்து, லட்சங்களை முதலீடு செய்து, ஆயிரங்களை முதலீடு செய்து ஒன்றுமில்லாமல் போனவர்கள் அநேகர் உண்டு. ஆனா இங்க ஒரே ஒரு 1000 ரூபாய் உங்க வாழ்க்கையே மாற்ற போகிறது என்று சொன்னால் அந்த 1000 ரூபாயை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க என்பதுதான். அதுக்கான வழியை நாங்க சொல்லி கொடுக்கிறோம். நண்பர்களே, இது ஒரு அற்புதமான சிஸ்டம், அற்புதமான ஒரு சிஸ்டமாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இதுல உங்க ஒவ்வொருவரையும் நாங்க உழைப்பாளிகளா அல்ல, முதலாளிகளாக மாற்றுவதற்காக, உங்களுக்கு நீங்களே பாசா மாறுவதற்கான ஒரு அற்புதமான வழியை நாங்கள் சொல்லி கொடுக்கிறோம். இன்று பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை நன்றா படிங்க, நன்றா படிங்கன்னு சொல்றாங்க. எதுக்காகனா, நல்லா படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சாதான் நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைச்சாதான் நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல வாழ்க்கை அமைந்தாதான் இந்த உலகத்துல அவங்க நல்லா வாழ முடியும். ஆனா இன்றைக்கு பாருங்க, உலகத்துல இருக்கிற 95% மேல மக்கள் நன்றாக படிக்கிறாங்க, நன்றாக வேலை செய்யறாங்க. ஆனா நல்ல சம்பளமும் கிடைக்கிறது இல்ல, நல்ல வேலையும் இந்த காலத்துல கிடைக்கிறது இல்ல. அப்போ இவங்க எதை நம்பி, யாரை நம்பி படிக்கிறாங்க? யாரோ ஒருவர் ஒரு கம்பெனியை திறந்து அதுல அவங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பாரு, அதுல நல்ல வேலை கொடுப்பாரு, நல்ல சம்பளம் கொடுப்பாரு என்று யாரோ ஒரு முதலாளியை நம்பிதானே நீங்க படிக்க வைக்கிறீங்க, படிக்கிறீங்க. அதுவும் 1ஆ 2ஆ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நபருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு 20 வயது, 25 வயது ஆகிறது. அவர் பிறந்தது முதல் அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த பெற்றோர்கள் படுகிற கஷ்டம், கண்ணீர், கவலை, துக்கம் இருக்கிறதே நண்பர்களே, சொல்ல முடியாதது. எவ்வளவு நேரம், எவ்வளவு பணம், எவ்வளவு தியாகத்தை அவங்க செய்துதான் பிள்ளைங்களை வளர்த்து எடுக்கிறாங்க. எவ்வளவு லட்சங்களை அவங்க செலவு செய்து கடைசியாக சில ஆயிரங்களுக்கு தான் அவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஏன்னா வேலை வாங்கும் பொழுது, வேலை கிடைக்கும் பொழுது அதுதான் ஒரு நீதி. அப்போ படிக்கிற இந்த நபர்கள், பல கனவோடு படிக்கிற நபர்கள், கஷ்டப்பட்டு படிக்கிற நபர்கள் எல்லாம் யாரோ ஒரு முதலாளி தங்களுக்கு வேலை தருவார் என்று நம்பித்தான் அதை படிக்கிறாங்க. ஆனா
ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கில மக்கள் படித்து வரும்பொழுது, அவங்களுக்கெல்லாம் எப்படி நண்பர்களே வேலை கொடுக்க முடியும்? இது சாத்தியமா? அப்ப யாரோ ஒரு முதலாளிய நம்பி நீங்க படிக்கிறீங்களே, அதுக்கு பதிலா நீங்களே முதலாளியாக மாறி பல 1000, பல 100, பல 1000 மக்களுக்கு, ஏன் பல லட்சம், பல கோடி மக்களுக்கு கூட வேலைவாய்ப்பு கொடுக்கிற முதலாளியா இருந்தா எவ்வளவு நலமா இருக்கும். அதற்கான ஒரு அற்புதமான வழிகாட்டுகிற சிஸ்டம் தான் இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ். ஆம் நண்பர்களே, இதை குறித்து நீங்க முழுமையா புரிந்து கொள்ளணும்னா, முதல்ல நீங்கள் ஒரு கொடையாளராக மாற வேண்டும். எத்தனை லட்சங்கள், கோடிகள்? கோடிகள், லட்சங்கள் அல்ல. ஒரே ஒரு ரூ. 1000 எடுத்து நீங்கள் ஒரு உதவி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ்ல உங்கள பயணம் ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்துல இறந்துண்டு வாழ்வார் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கொடுத்து வாழ்ந்து கெட்டவர்கள் என்று யாருமே கிடையாது. கொடுப்பவர்கள் தான் இன்றைக்கும் உலகத்துல இந்த உலகத்தையே வாழ வைத்துக் கொண்டார். "நல்லார் ஒரு உளரேல் அவர் பொருட்டு பெய்யென்னும்" சொல்ற திருவள்ளுவரை போன்று இன்னைக்கு இந்த கொடையாளர்களுடைய ஒரு பெரும்பான்மை தான் உலகத்தையே இயக்கிக் கொண்டிருக்கு. அதனால நண்பர்களே, இந்த ஸ்பீட் கேஷ் சிஸ்டத்துல சொல்ல வேண்டிய தகவல்கள் என்னன்னா, இதுல மு இது ஒரு கம்பெனி கிடையாது. ஒரு கம்பெனி, ஒரு முதலாளி அநேகருக்கு வேலை கொடுக்கிற ஒரு ஸ்தாபனம் கிடையாது. இதுக்கு ஒரு ஓனர் கிடையாது. ஏன்னா, இதுல வரக்கூட எல்லா நபர்களையும் முதலாளிகளாக மாற்றுவதற்காக தான் இந்த சிஸ்டமே உருவாக்கப்பட்டது. அதனால இப்பொழுது சில 1000 முதலாளிங்க இணைந்திருக்கிறாங்க. பல லட்சம் கோடி முதலாளிகளை நீங்கள் தான் இணைக்கப் போகிறீங்க. அப்போ நாம ஒரு தொழிலாளிகளை உருவாக்குகிற முதலாளிகளோ, தொழிற்சாலைகளோ அல்ல. முதலாளிகளை உருவாக்குகிற முதலாளிகள். என்ன அற்புதம்! இத நம்மால நம்ப முடிகிறதா என்று சொன்னால் நம்பித்தான் ஆக வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. அதனால இதுல பார்த்தீங்கன்னா, நோ எம்டிஸ், நோ சிஎம்டி, இதுல எந்த விதமான பொருட்களை நம்ம விற்க போறதில்ல. இதற்காக ஒரு அலுவலகம் என்று கிடையாது. காலை 10 மணி முதல் 6 மணி வரை கூட இயங்கக்கூடிய நேரமும் கிடையாது. இதுக்கு கிளை என்று ஒன்றுமே கிடையாது. சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. ஆனா சர்வீஸ் நெறைய உண்டு. இதுல எதையும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியதில்ல. மாற்ற வேண்டியதெல்லாம் உங்களுடைய மனதையும், உங்களுடைய எண்ணத்தையும் தான். இதுல எந்த விதமா திருத்த வேண்டியதில்ல. மறு முதலீடு செய்யறதில்ல. புதுப்பிக்க வேண்டியதில்ல. இதையல்ல. ஏதோ முதலீடு போட்டு முதலீடு எடுக்கிற ஒரு முதலீட்டு நிறுவனமும் கிடையாது. முழுக்க முழுக்க மக்கள் சக்தியை மாபெரும் சக்தியாக இந்த பிரபஞ்ச சக்தியோடு இணைத்து ஒரு பொருளாதார புரட்சி பயணம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பொருளாதார புரட்சி பயணத்துக்கு வித்திட்ட அந்த பிரம்மாக்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் வாழ்த்திக் கொண்டே இருக்கலாம். இந்த எண்ணத்தை அவர்கள் இதயத்துல விதைத்த இறைவனுக்கு பல கோடி நன்றிகள் நாம சொல்லிக் கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆம் நண்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இந்த ஸ்பீட் கேட்ச். எத்தனையோ நிறுவனங்கள் நம்ம பார்த்திருக்கலாம். எத்தனையோ சிஸ்டங்கள நம்ம பார்த்திருக்கலாம். எத்தனையோ நபர்கள நாம நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். உங்க எல்லா ஏமாற்றத்துக்கும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து முற்றுப்புள்ளி வைத்து, இனி எவ்வளவு காரியத்த நீங்க பழசா செஞ்சிருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மறந்துடுங்க. இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது போல, இன்று முதல் ஒரு புதிய பயணத்தை நீங்கள் ஆரம்பிங்கள் நண்பர்களே. அதற்கான ஒரு அற்புதமான சிஸ்டம், எளிமையான சிஸ்டம் தான் இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷ். இந்த பிபிஏ ஸ்பீட் கேஷுடைய திட்ட விளக்கம் என்று சொல்லும் பொழுது, மிக 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 எளிமையான ஒன்று. இதனுடைய அடிப்படை தாற்பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிவ் ஹெல்ப், கெட் ஹெல்ப். அதாவது கொடுங்கள், பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அதைதான் ஒரு தாரக மந்திரமாக எடுத்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க முதலாவது ஒரு ரூ. 1000 டொனேட் பண்றீங்க. கொடையாக கொடுக்கிறீங்க. அதற்கு பலனாக இந்த சிஸ்டத்துல நீங்க இணைவதன் மூலமாக 2 நபர்கள் உங்களுக்கு ரூ. 1000 கொடையா கொடுக்கிறாங்க. நீங்க ஒரு கொடையாளராக மாறும் பொழுது 2 கொடையாளர்கள் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய கணக்குல ரூ. 2000 உங்க ஜிபே, போன்பே, பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஒரு வேலெட்டுக்குள்ள போட்டு அதை மாத்தி சர்வீஸ் சார்ஜ் கொடுத்து 1 நாள் காத்திருந்து, 1 வாரம் காத்திருந்து, 1 மாசம் காத்திருந்து அப்படிலாம் இல்ல. கண்ணிமை பொழுதினில உங்களுக்கு உடனடியாக கேஷ் வந்துவிடும். நீங்க செய்ய வேண்டியதுதான் என்ன தெரியுங்களா? அந்த 2 பேர் கொடுத்தார்களே, அவங்கள பாராட்டி ஒரே ஒரு அப்ரூவல் கொடுத்தா போதும். அதுதான் பீப்பிள் டு பீப்பிள் அப்ரூவல்.
எனக்கு கூட சில பேர் 1000 அனுப்பும்பொழுது, 750 அனுப்பும்பொழுது நான் சொல்லுகிற ஒரே வார்த்தை, "ஐயா நீங்க அனுப்பினீங்க. நன்றி. எனக்கு நீங்க கொடுத்தது போல உங்களுக்கு பல மடங்கு சீக்கிரமாய் வர உங்களை வாழ்த்துகிறேன்" என்று சொல்லி தான் நான் அவங்களுக்கு பதில் சொல்லுவேன். அதைக் கண்டு பல பேர் சந்தோஷம் அடைந்திருக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு வந்த 2000த்துல நீங்க என்ன செய்யுங்க, நான் 1000 குடுத்தா 2000 வருதே. இத ஒரு படி மேல போய் இப்போ ரூ. 1500 நான் கொடுக்கப் போகிறேன் என்று நீங்க 2 நபர்களுக்கோ, 3 நபர்களுக்கோ ரூ. 1500 பிரித்து கொடுக்கும் பொழுது, இந்த சிஸ்டம் உங்களுக்கு மறுபடியும் ஒரு பெரிய மடங்கு இன்கம் கொடுக்குது. ஆனா நீங்க 1500 தான் கொடுக்குறீங்க. மீதி ரூ. 500 உங்க அக்கவுண்ட்ல உங்களுடைய செலவுக்காக, உங்க பயன்பாட்டுக்காக தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற முதல் சிறிய லாபம், சந்தோஷம். இப்ப ரூ. 1500 குடுத்து நீங்க பெரிய கொடையாளராக மாறும் பொழுது, உங்களுடைய இந்த கொடையை பாராட்டி 4 நபர்கள் ரூ. 1500 ரூ. 1500 6000 கொடுக்கப் போறாங்க. 4 முறை. அது ஒருவேளை 1000 வரலாம், 500 வரலாம், 750 வரலாம், ரூ. 250 வரலாம். அது பிரிந்து, பிரிந்து, பிரிந்து வரும். ஆனால் மொத்த தொகை 5500 பிளஸ் 500 உங்களுக்கு வரும். அதிலிருந்து நீங்க என்ன செய்றீங்க? ரூ. 1000 கொடுத்தேன், ரூ. 2000 வந்தது. ரூ. 1500 கொடுத்தேன், ரூ. 6000 வந்தது. நான் கொடையை நிறுத்தலாமா என்று சொல்லி ரூ. 2500 நீங்க கொடையா கொடுக்கிறீங்க. ஒருவருக்கோ, இருவருக்கோ அல்லது பலருக்கோ நீங்க ரூ. 2500 மொத்தமா கொடுக்கலாம். அப்படி நீங்க கொடுக்கும் பொழுது, உங்களுக்கு இன்னொரு ரீபர்த் ஐடியும் கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்ப சிஸ்டம் குடுக்குறாங்க. ஒரு முறை கொடுத்து உங்கள் பிறவி போதாது என்று சொல்லி, மறுபிறவி, இன்னொரு பிறவி, இன்னொரு வாழ்க்கைய இந்த சிஸ்டம் ஏற்படுத்தி குடுக்குது. அதுதான் ரீபர்த் ஐடி. அது மட்டுமல்ல, இந்த சிஸ்டத்துக்குள்ள உங்கள கொண்டு வந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு நன்றி கூறும் வரமாக ஒரு சிறிய உதவியாக ஒரு $500 சாரி ரூ. 500 அவங்க அக்கவுண்ட்க்கு செல்லுகிறது. அது கூட நீங்க குடுக்கிறது இல்ல. இந்த சிஸ்டமே அவங்களுக்கு கொடுக்க வைக்கிறது. யார் மூலமாக? மீதம் இருக்கிற ரூ. 2000 உங்களுக்கு ஒரு சிறிய லாபமாக அமையும். அப்போ நீங்க ரூ. 2500 கொடுத்து உங்களுடைய கொடைத்தன்மைய உயர்த்திக் கொண்டதுனால, இப்போ 8 நபர்கள் அதை பாராட்டி அவங்க ரூ. 2500 ரூ. 2500 கொடுக்கும் பொழுது, உங்களுக்கு ரூ. 20,000 கிடைக்கும். கொடையாக கிடைக்கும். அந்த ரூ. 20,000 பெற்றுக்கொண்ட நீங்கள், இப்போ உங்களுடைய கொடைத்தன்மைய இன்னும் அதிகமாக உயர்த்தி ரூ. 10,000 நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. பாருங்க, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கிறீங்களோ, எவ்வளவு கொடுக்கிறீங்களோ, இன்னும் சொல்லப்போனா துரிதமாக கொடுக்கிறீங்களோ நண்பர்களே, என்னுடைய ஒரு சிறிய ரகசியத்த நான் சொல்றேன். நான் எப்பொழுதுமே இந்த இடத்துக்காக காத்திருக்காம, எப்பொழுது என் கண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிறிய சமிக்சை, ஒரு சிறிய அ காரியத்த சிஸ்டம் காட்டுகிறதோ, செண்ட் ஹெல்ப் அப்படின்னு வந்துட்டா முதல்ல அதை தான் நான் செய்வேன். அத அனுப்பிவிட்டு தான் ரிசீவ் ஹெல்ப்க்கே நானு போவேன். அதுவும் அவங்க எனக்கு கால் பண்ணி அப்ரூவல் பண்றதுக்குள்ளயே, அவங்களுக்கே கூட நான் சில பேருக்கு சொல்லி அனுப்புங்க என்று சொல்லி அப்ரூவல் செய்வேன். அப்படியாக நாம ரூ. 10,000 நன்கொடையாக கொடுக்கிறோம். 3வது லெவல்ல. அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னும் 2 ஜென்மங்கள், 2 ரீபர்த் ஐடி கிடைக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய ஸ்பான்சருக்கு ரூ. 2,000 இந்த சிஸ்டமே கொடுக்கிறது. நமக்கு லாபமாக அதுல ரூ. 6,000 கிடைக்கும். அப்ப ரூ. 10,000 டொனேட் பண்ண உங்களுக்கு, முதல்ல ரூ. 1,000 டொனேட் பண்ணீங்க. இப்ப ரூ. 10,000 டொனேட் பண்ணியிருக்கிறீங்க. பல மடங்கு வருமானத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்க வேண்டாமா? அதுக்காக தான் 16 நபர்கள் எழும்பி உங்களுக்காக ரூ. 10,000 கொடுக்கப் போறாங்க. அதன் மூலம் உங்களுக்கு ரூ. 1,60,000 மிகப்பெரிய ஒரு கொடையாக கிடைக்கப் போகிறது. இது ஒரு அற்புதமான சிஸ்டம். இது கிடைக்குமா? கிடைக்காதா? என்று நீங்க யோசிச்சீங்கன்னா, உங்களுடைய சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வையுங்க. ஏனென்றால், இன்று ஆரம்பித்து 1 மாதம் கூட ஆகல. சொல்லப்போனா முழுமையா 10 நாட்கள் 240 மணி நேரம் இந்த வெப்சைட் வேலை செய்யல. ஆனா பல நபர்களை 1000க்கு அதிபதிகளாகவும், பல ஆயிரங்களுக்கு அதிபதிகளாகவும் சிஸ்டம் மாற்றி இருக்கு. அப்ப இதுவரை கொடுத்த சிஸ்டம் இனிமேலும் கொடுத்துக் கொண்டே இருக்கும். அதை கொடுக்க வைக்கிற அந்த இயங்கு சக்தி நீங்களும் நானும் தான். அப்ப 1,60,000 பெற்றுக்கொண்ட நீங்கள் இன்னொரு 5 ரீபர்த் ஐடிகளை உருவாக்கும் வாய்ப்பை சிஸ்டம் குடுக்குறாங்க. மொத்தமா 4 ரவுண்டு முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு 8 ரீபர்த் ஐடி உருவாக்கப்படுகிறது. அதேபோல உங்களுடைய ஸ்பான்சருக்கும் ரூ. 10,000 ஒரு ஸ்பான்சர் இன்கமாக கிடைக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய ரூ. 1,45,000 உங்களுடைய ஜிபே, ஃபோன்பே அக்கவுண்ட்ல தான் இருக்கப் போகுது. ரூ. 1,000 கொடை கொடுத்த உங்களுக்கு
இந்த 4 ரவுண்டுக்குள்ள சிஸ்டம் கொடுத்த ஒரு வருமானம் தான் மொத்தமாக 1,53,500 ரூபாய். எவ்வளவு ஒரு அற்புதமான சிஸ்டம் பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்கா இதை யாருமே நிர்ணயம் பண்ண போறதில்ல. இதை உருவாக்கின நபர்கள் கூட இதை நிர்ணயிக்க போறதில்ல. யாருக்கு யார் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ரொபாட்டிக் முறையில அது சொல்லும். ஒரு உள்ள வந்த உடனே அவர் யாருக்கு கொடுக்க வேண்டும், ஒரு உள்ள வந்து காத்திருக்கும் போது யார் அவருக்கு கொடுக்க வேண்டும், அதை சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா உருவாக்குறது. இதை தடை செய்யும் மாற்றும் உரிமை யாருக்குமே கிடையாது. அப்ப நண்பர்களே, இந்த சிஸ்டத்தினுடைய முழு பலனை அந்த ஒரு ரவுண்டுக்குள்ள கிடைக்கிற அந்த பலனை நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க 3 முறை தான் ஒரு உயர் கொடையாளரா, அப்கிரேட் கொடையாளரா மாறுறீங்க. அதன் மூலம் 1,53,500 ரூபாய் கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, 8 ரீபர்த் ஐடிக்கள் மூலமாக வரும் தொகையை பார்க்கும்பொழுது 8 இன்டு 1,5 லட்சத்துக்கு ஏறக்குறைய 12 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும். 64 ஐடிகள், ஏன்னா 8 ஐடிங்க இன்னொரு 8 ரீபர்த் ஐடிகளை உருவாக்கும். இன்று கூட எனக்கு பார்த்தீங்கன்னா, குளோனிங் ஐடிக்கு ரீபர்த் ஐடி உருவாகி இருக்கிறது. 3 ஜெனரேஷன் நான் பார்க்க முடிகிறது. இது ஒரு அற்புதமான காட்சி. இதுவரைக்கும் எந்த சிஸ்டத்திலும் பார்க்க முடியாத ஒரு காட்சியாக இருக்குது. ஸ்பீட் கேஷ் என்பதன் ஸ்பீட வரையறுக்கவே முடியல. அவ்வளவு ஸ்பீடாக அது வந்து கொண்டிருக்கிறது. அதனால 64 ஐடிகள் முடியும் பொழுது உங்களுடைய மொத்த வருமானம் 98 லட்சமாக மாறுகிறது. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த சிஸ்டம் கொடுத்திருக்கும் பொழுது, இதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொடுத்து கொண்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு பெற்றுக்கொண்டே இருக்க முடியும். அப்போ உங்களுக்கு வருகிற இந்த வருமானத்தையும், இந்த வாய்ப்பையும் நீங்க என்ன செய்யணும்னா, நண்பர்களே, எப்போ நீங்க 2வது லெவலுக்குள்ள பிரவேசிச்சீங்களோ, என்ன கேட்டா 1வது லெவல்லயே ஒரு 2 நபர்ல கொடுத்து விடுங்க. அல்லது 2வது லெவல்லையாவது கண்டிப்பா நீங்க 2 நபர்களை கொடுத்தாக வேண்டும். அந்த ஒரே கண்டிஷனை மட்டும் நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால், யார் 2வது லெவல்ல வந்த பிறகும் அந்த 2 நபர்களை அறிமுகப்படுத்தாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் இதிலே தொடர முடியாது. உங்களுடைய வேகம் தடைபடும். அதனால தயவு செய்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற அந்த வேகத்தை தடை செய்யாம இருக்கணும்னா, நீங்க ஒவ்வொருவரும் 2 பேரையாவது வாழ வைக்கணும். 2 பேருக்காவது இந்த வாய்ப்பை கொடுக்கணும். 2 பேருக்காவது இந்த வாழ்க்கையை கொடுக்கணும் என்று முடிவு செய்யுங்கள் நண்பர்களே. அது மட்டும் இல்ல, இந்த சிஸ்டத்துடைய சிறப்பு அம்சத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏன் ஸ்பீட் கேஷ்? இந்த மாதிரி நிறைய திட்டங்கள், சட்டங்கள்லாம் வந்துடுச்சு. எவ்வளவோ சிஸ்டத்தை நாங்க பார்த்துட்டோம் என்றெல்லாம் பல பேர் அங்கலாய்க்கலாம். நண்பர்களே, இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரே ஒரு முறை தான் ரூ. 1000 கொடையா கொடுக்க போறீங்க. ஒருவரை நீங்க அறிமுகம் செய்தாலும், ஒரு ரவுண்டுல அவங்க மூலமா ரூ. 12,500 கிடைக்கும். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பார்த்தீங்களா? அது மட்டுமல்ல, 4 நிலைகள், 4 லெவல்கள் மட்டும்தான். முதல் சுற்றிலேயே நமக்கு 1,53,000 கிடைக்கிறது. முதல் சுற்று முடிவுல நமக்கு 8 ரீபர்த் ஐடியும், அந்த 8 ஐடிக்கு இன்னொரு 8 ரீபர்த் ஐடியும் கிடைக்கிறது. அப்ப ஒரு ரூ. 1000 கொடையாக கொடுத்த ஒரு நபர் உள்ளே நுழைந்து விட்டால், அவங்க கோடீஸ்வரர் ஆகாம வெளியே போக முடியாது. இது ஒரு அற்புதமான சிஸ்டம். அதனால நண்பர்களே, முதலாளிகளை உருவாக்கக்கூடிய, செல்வந்தர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இந்த ஸ்பீட் கேஷ் சிஸ்டம். அப்போ இதுல உழைக்கிறவர்களுக்கு வருமானம் இல்லையா, அங்கீகாரம் இல்லையா, எல்லாம் இலவசமா தான் கிடைக்குமா என்று யாருமே நினைக்க வேணாம். நண்பர்களே, எப்பொழுதுமே உழைப்பவர்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க இறை பிரபஞ்சம் காத்திருக்கிறது. அப்படிதான் இந்த சிஸ்டத்துல நீங்க ஒரு 12 நபர்களை மாத்திரம் டைரக்டா கொடுத்துட்டீங்கன்னா, அவர்கள் மூலமாக உங்களுக்கு 1,50,000 முதல் ரவுண்டுல கிடைக்கும். அதே நபர்கள் மூலமாக 2வது ரவுண்டுல 12 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதே நபர்கள் மூலமா 3வது ரவுண்டுல உங்களுக்கு 96 லட்சம், அதன் மூலமாகவும் நீங்க ஒரு கோடீஸ்வரராக முடியும். இது 12 பேரை கொடுத்து சிஸ்டர் ப்ரொமோட்டர் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்ட நபர்களுக்கான ஒரு வாய்ப்பு. அது மட்டுமல்ல, இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர் என்று இந்த சிஸ்டத்துக்குள்ள தங்களை உயர்த்தி கொண்ட முதல் 1000 நபர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்து கொண்டிருக்கிறது. அதனால அதை நீங்க இழந்து விடாம இருக்கணும்னா, உடனடியா இங்கு இப்பொழுது வந்திருக்கிற நீங்க அனைவரும் சிஸ்டர் ப்ரொமோட்டராக உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள்.
யாருக்காகவும் எதற்காகவும் நீங்க காத்திருக்க வேண்டாம். அது மட்டும் இல்ல, ஒரு 25 நபர்களை நீங்க கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் மேனேஜரா மாறுவீங்க. அதன் மூலம் உங்களுடைய வரக்கூடிய வருமானம் முதல் ரவுண்டுல 3.1 லட்சத்துக்கு மேல, 2வது ரவுண்டுல 25 லட்சத்துக்கு மேல, 3வது ரவுண்டுல நீங்கள் 2 கோடிகளுக்கு மேல உழைப்புக்கேற்ற ஒரு சில நபர்களை 25 நபர்களை வாழ வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க இல்லையா? அதற்காகவாவது அதுக்கு கூட இந்த சிஸ்டம் என்ன செய்கிறது உங்கள கோடீஸ்வரர்களாக மாற்றுது. 50 நபர்களை நீங்க டைரக்ட்டா குடுத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் ஹெட்டாவே மாற முடியும். நீங்கள் இந்த சிஸ்டத்துல மிகப்பெரிய பங்கை எடுத்துக்கொள்ள முடியும். அதன் மூலமாகவும் உங்களுக்கு 3வது ரவுண்டுல பார்த்தீங்கன்னா, 4 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்க 100 நபர்களை அறிமுகப்படுத்துற நிலைக்கு வரும்பொழுது, இந்த சிஸ்டம் டைரக்டராக மாறுறீங்க. பாருங்க, நாங்க சொன்னேன் இல்லைங்களா? முதலாளிகளை உருவாக்கும் ஒரு அற்புத சிஸ்டம். இங்க ஒரு முதலாளி இல்ல. எத்தனை பேர் வேண்டுமானாலும், அத்தனை பேர் வேண்டுமானாலும் முதலாளியாக மாற முடியும். அதுக்கு தடைய நீங்க தான் கொண்டு வருவீங்க. அதனால அந்த தடைய நீங்க நீக்க போட்டு வாருங்கள். ஒவ்வொருவரும் இந்த நிலைக்கு உங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 2வது ரவுண்டிலேயே 1 கோடி. ஒரு கோடீஸ்வரரா மாத்தும். 100 நபர்களுக்கு வாய்ப்பு குடுப்பீங்க. அப்போ 3வது ரவுண்டுல 8 கோடி ரூபாய்க்கு மேல உங்களுக்கு வருமானம் இந்த வொர்க்கிங் இன்கம் போல உங்களுக்கு கிடைக்கிறது. பிரபஞ்சம் தரும் பணத்தை பிறருக்கு கொடுக்க மனம் இருக்கும் அனைவரும் நமது திட்டத்தில் நிச்சயம் கோடீஸ்வரர் ஆகலாம் என்பதுல சந்தேகமே கிடையாது. இதுல ஒரு சில நிபந்தனைகளும் இருக்குது. தயவு செய்து இந்த சிஸ்டம் என்ன, எப்படி, ஏன் என்பதை புரிந்து கொண்டு செயல்படும். ஒருவர் இதுக்குள்ள கொண்டு வரதுக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்குள்ள அவர் வரப்போகிறாரு. பொறுப்பில்லாத நபருக்கு இதை கொடுக்க முடியாது இல்லைங்களா? அதனால அவங்களுக்கு கொஞ்சம் இந்த சிஸ்டத்தை குறித்து ஆழமாக கற்றுக் கொடுத்து உள்ளே கொண்டு வார். ஒரு நபர் ஒரே ஒரு மொபைல் எண்ணை வைத்து மட்டும்தான் உள்ள என்ட்ரி ஆக முடியும். ஒரு மொபைல் எண்ணை வைத்து பல என்ட்ரி இதுல கிடையாது. அதே போல விரைவில் 100 நிமிஷத்துக்குள்ள நாம ஒருவர் இணைந்த உடனே அவர் தன்னை அப்ரூவலுக்குள்ளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ஐடி இயங்காத நிலைக்கு மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தயவு செய்து நண்பர்களே நீங்க யாரையும் கொண்டு வர வேண்டாம். இன்னுமாக ஒருத்தரை நீங்க உள்ள கொண்டு வரும் பொழுது அவங்ககிட்ட கேளுங்க. உங்ககிட்ட ஜிபே நம்பர் இருக்குதா? ஃபோன்பே நம்பர் இருக்குதா? பேடிஎம் நம்பர் இருக்குதா? அந்த பேடிஎம், ஜிபே, ஃபோன்பே இல்லாத நபர்களை தயவு செய்து உள்ள கொண்டு வராதீங்க. அப்போ பட்டன் ஃபோன் மட்டும் வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன செய்யறது? நண்பர்களே, இப்போ மாறி வரும் நவ யுகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அவர் ஒருவேளை பட்டன் ஃபோன் வச்சிருக்கலாம். ஆனா அவங்க பிள்ளைகளோ மற்றவங்களோ கண்டிப்பா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஐடி இருந்தா போதும். அந்த ஒரு ஃபோன்ல ஒரு ஜிபே அக்கவுண்டை கிரியேட் பண்ணிட்டு இதுல இணைய சொல்லுங்க. ஏனென்றால் ஒரு சிறிய முயற்சி கூட எடுக்காத ஒரு நபருக்கு எப்படி இறை பிரபஞ்சம் பலன் அளிக்கும்? அதனால கடவுளே உதவி செய்ய முடியாத ஒரு நபருக்கு நாம உதவி செய்ய முடியாத நண்பர்களே. அதை புரிந்து கொண்டு பொறுப்புள்ள நபர்களை உள்ளே கொண்டு வந்தால் இந்த ஸ்பீட் கேஷின் வேகம் அதிகரிக்கும். இதுதான் சிறிய சிறிய நிபந்தனைங்க. நண்பர்களே, இதை புரிந்து கொண்டு நாம செயல்படுவோம். அது மட்டுமல்ல, இந்த சிஸ்டத்தை குறித்து புரிந்து கொண்டவர்கள் நிச்சயம் ஒரு முடிவெடுப்பார்கள். நண்பர்களே, நாம எடுக்கிற தீர்மானங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லையை தீர்மானிக்கும். ஒரு வாழ்க்கையின் முடிவை தீர்மானிக்கும். யுவர் டிட்டர்மினேஷன் டிட்டர்மைன்ஸ் யுவர் டெஸ்டினேஷன். அந்த தீர்மானத்தை நீங்க சரியா எடுத்தீங்கன்னா சரியா பிரவேசிக்கும். இங்க பாத்தீங்கன்னா இத முழுசா கேட்ட நபர்கள் ஒன்றே ஒரு தான் நீங்க செய்தாகணும். 2 சாத்தியக்கூறு இருக்குது. என்னன்னா, நல்லா இருக்குதுங்க உங்க சிஸ்டம். நல்லா சொல்றீங்க. இருந்தாலும் இது நமக்கு ஒத்து வராது போல இருக்குதுங்க. நான் ஏன் ரூ. 1000 வேஸ்ட் பண்ணணும்? என்று சொல்லி அந்த ரூ. 1000 நீங்க பத்திரமா வச்சுட்டு அப்படியே போய்விடலாம். போயிட்டு உங்க லைஃப என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த ரூ. 1000 உங்களுக்கு என்ன தரப்போகிறதோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அதே ரூ. 1000 ஒரு கொடையாளராக உங்களை மாற்றக்கூடிய ரூ. 1000 இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்து அதுல நீங்க இணையும் பொழுது நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாக ஸ்பீட் கேஷ்ல உங்களை ஒரு பொருளாதார சுதந்திரம் அடையக்கூடிய நபராக மாற்றக்கூடிய வாய்ப்பை தருகிறது. அப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க கையில இந்த இறை பிரபஞ்சம் கொடுத்திருக்கிற ரூ. 1000 என்ன செய்ய போறீங்க? ஒரு முறை சேமிக்கும் ஒரு ரூ. 1000 ஒன்றையும் மாத்த போறது கிடையாது. ஏதோ ஒரு செலவுக்கு அது போயிடும். ஆனா ஒரே ஒரு முறை நீங்கள் கொடுக்கும் ஒரு ரூ. 1000 உங்க எதிர்காலத்தையே மாற்றிவிடும்.
ஏனென்றால் நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க பணக்காரரா மாத்தணும்னா, பணத்த வேலை வாங்க தெரிஞ்சிருக்கணும். யார் ஒருவன் பணத்த வேலை வாங்க தெரியாம பணத்துக்கு ஓய்வு குடுக்கிறானோ, அவன் ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டே இருப்பான். ஆனால் எவன் ஒருவன் பணத்தை வேலை வாங்க அறிந்து கொண்டு, அந்த பணத்துக்கு வேலை கொடுத்துக் கொண்டு இருக்கிறானோ, அவன்தான் பணக்காரனாகவும் மாறுகிறான். அநேக பணக்காரர்களாயும் உருவாகிறான். நாம எடுத்து கொடுக்கிற இந்த ரூ. 1000 ஓய்வில்லாம ஓட, 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 ஓட அநேக கைகளுக்கு அது மாற, மாற, மாற அநேகருடைய வாழ்க்கையை அது மாற்றும். ஒரு சிறிய முயற்சி பெரிய மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும். பாலகங்காதர திலகர் சொன்னாரு, "சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீரும்." நான் சொல்றேன், நாம எல்லாரும் சொல்ல வேண்டும். பொருளாதார சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன், அடைந்தே தீருவோம். அப்படிப்பட்ட பொருளாதார சுதந்திர போராட்டத்துக்கு தலைவர்களை தேடிக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இணைந்து பிணைந்து ஒரு பொருளாதார சுதந்திர போராட்டத்தை உருவாக்கி இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே பொருளாதார சுதந்திரத்தை கொடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உலகம் நன்றி கூறுகிறேன். இன்று வந்த ஒவ்வொருவரும் நல்ல ஒரு முடிவு செய்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்வீர்கள் என்ற எதிர்பார்ப்புடனே இந்த பகுதியை திட்ட விளக்கத்தை முடிக்கிறேன். நான் உங்கள் மில்லியனர் மைண்ட் செட் செந்தில்குமார், சென்னையிலிருந்து. வாழ்த்துக்கள் நண்பர்களே. நன்றி.